ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மஸ்ஜித் மீகாயிலுக்கு வெளியிலிருந்தும் இல்லங்களிலிருந்தும் உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் மாதிஹுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா, அமீருல் உலமா, இமாமுல் அஇம்மா என்றெல்லாம் பல்வேறு சிறப்பு பெயர்களுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய சங்கைக்குரிய நம்முடைய பாட்டனார் அஷைக் சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியல் காஹிரி அவர்களினுடைய வரலாற்று குறிப்பிலிருந்து சில விஷயங்களை இங்கே நான் முன்வைக்க இருக்கிறேன். இந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பயன்மிக்கதாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஹிஜ்ரி 1000, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முஜத்திது தோன்றுவார்கள் என்று அறிஞர்களோ அல்லது ஹதீதோ கூட இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். முஜத்திது என்றால் மார்க்கம் வலுவிழந்து வரக்கூடிய நேரத்தில் அதை புதுப்பிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு நபர் தோன்றுவார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உயிர் ஊட்டி ஷரியத்தினுடைய செயல்பாடுகளை செம்மையாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை வழிநடக்கச் செய்வார்கள். பல்வேறு போராட்டங்களையும் சோதனைகளையும் அவர்கள் தாண்டி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முஜத்திதாக நம்முடைய பாட்டனார் அஷேக் குதுபுஸ் ஜமான் அஷேக் சுலைமான் வலியுல்லாஹில் காதிரியல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபஅனா பிஹி ஆமீன் அவர்களை அல்லாஹ் அனுப்பி தந்தான் ஹிஜ்ரி 1000வது வருஷத்தில். அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய செய்திகளை பற்றி, அவர்களுடைய மக்களாகிய 5 ரத்தினங்களும் இந்த சமூகத்திற்கு ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகளை பற்றி பல்வேறு வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் 1000வது ஆண்டு பிறந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு அசரீரி முழங்கப்பட்டு, திடீரென்று ஒரு அசரீரி கேட்கிறது. 3 நபருக்கு அந்த அசரீரி கேட்டது, வெவ்வேறு ஊர்களில். ஹாத்திப், இறைவன்புறத்திலிருந்து வரக்கூடிய அசரீரி. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அசரீரியை
மலக்குகளின் மூலமாக ஏற்படுத்துவான் அல்லது சையதுனா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஏற்படுத்துவான். ஒரு அசரீரி கேட்கிறது அந்த 3 பேருக்கும், நீங்கள் மூவரும் 40 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 40 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பருல் பாசித் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒவ்வொரு நாளும் 40 முறை நீங்கள் ஓத வேண்டும். அப்படி 40 நாட்கள் ஓத வேண்டும். அப்படி ஓதியதற்கு பிறகு அந்த 40 நாள் இன்றிலிருந்து நீங்கள் ஓத துவங்கி 40வது நாள் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை காயில் பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்றும் அந்த அசரீரி முழங்குகிறார். அந்த அசரீரியை கேட்டவர்கள் யார்? 3 பேர். ஒன்று நம்முடைய குதுபுஸ் ஜமான் அஷேக் சுலைமான் ஒலியுல்லாஹில் காதிரி காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னொன்று அஷேக் ஜலாலுத்தீனுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி இன்னொன்று அஷேக் ஜலாலுத்தீன் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹாத்திபை முழங்கியதாக சொல்வார்கள். ஒன்று அஷேக் சுலைமான் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், இன்னொன்று இங்கே அவர் கோட்டை பட்டணத்தில் அடங்கியிருக்கக்கூடிய நாதாக்கள். இப்படி 3 பேருக்கு அந்த செய்திகள் கிடைக்கப்பட்டு, அதுபோன்று அல் குத்துபு மௌலா அபூபக்கர் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கோட்டை பட்டணம். அதே போன்று ஷேக் முஹம்மது ஷாஹ் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இந்த 3 பேருக்கும் அந்த அசரீரி சப்தம் கேட்கிறது. அசரீரி என்பது 2 வகை இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அசரீரியும் உண்டு, ஷைத்தானினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அசரீரியும் உண்டு. இப்ப நமக்கு இப்படி ஒரு அசரீரி வந்தா நம்ம என்னமோ பெருசா நினைச்சுக்கிடுவோம். ஆனால் உண்மையில் அந்த வந்திருக்கக்கூடிய ஹாத்திப் மினல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதா அல்லது மின ஷைத்தான் ஷைத்தானிடம் இருந்து உள்ளதா என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தாங்க. நமக்கு தெரியாது. பால் இருக்கு, இந்த பால் பசும்பாலா எரும மாட்டு பாலா நமக்கு தெரியுமா? அந்த பால் கறக்கிறவன் அந்த துறையில் இருக்கிறவன் அவன் சொல்லுவான். சில சமயம் எந்த எரும மாடு சொல்லுவாங்க, எரும மாட்டு பால் ரொம்ப கட்டியா இருக்கும், பசுமாட்டு பால் கொஞ்சம் தண்ணியா இருக்கும். சில சமயம் பார்த்தா பசுமாட்டினுடைய பாலை விட எரும மாட்டு பால் ஆக தண்ணியா இருக்கு, அப்படியும் இருக்கு. ஆக சரியாக உணர்த்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த துறையில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள். குத்துபுல் அக்தாப் ஹவுதுல் ஆலம் ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஷைத்தான் எத்தனை அசரீரிகளை ஏற்படுத்தினான். அப்துல் காதிரே, உங்களினுடைய தவ வலிமைதான் என்ன? தண்ணீர் தாகத்தோடு இருந்த போது அவன் தண்ணீர் பாத்திரத்தை வெள்ளியிலே இறக்கி, அப்துல் காதிரே இதை உங்களுக்கு நாம் ஹலாலாக்கி விட்டோம், குடியுங்கள் என்றான். அந்த தண்ணீர் பாத்திரத்தை தூக்கி வீசினான். இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கடுமையான தண்ணீர் தாகம், அவங்க தவத்தில் மூழ்கி போய் பல நாட்களாக தண்ணீர் அருந்தாமல், தண்ணீர் கிடைக்காமல், தாகம் மேலிட்டு நாவு வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணி வருது. அந்த நேரத்தில் தண்ணி வருது. நாம கொஞ்ச நேரம் இந்த ஃபுட்பால் விளையாடிட்டு, இந்த பிள்ளைகள் கபடி விளையாடிட்டு வருவாங்க. வந்தா அதுல இருக்க பானையில பள்ளிவாசல் அங்கங்க வந்து சேரும் போது அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க, நான் நீ முந்தின்னு. அந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் பல நாட்களாக தண்ணீர் கொடுக்காமல் பலத்த தாகத்தில் இருக்கும் சமயத்தில் அப்படி தண்ணீர் பாத்திரம் வெள்ளியில் இறங்குகிறது. இப்ப குடிக்கலாமா இல்லையா? ஷரியத்து பிரகாரம் தண்ணீர் வேற பாத்திரம் இல்ல, வெள்ளி தான் இருக்குது. வெள்ளி பாத்திரத்தை புழங்குறதோ தங்க பாத்திரத்தை புழங்குறதோ நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஷரியத்தில். 2 பாத்திரத்தையும் புழங்க இயலாது. வேணுமான வெள்ளியில ஒரு மோதிரம் போட்டுக்கலாம்,
தங்கத்திலையும் வெள்ளியிலையும் நகைகள் பெண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம், அது வேற விஷயம். ஆனால் பாத்திரமாக ஆண்களும் உபயோகிக்க